A birthday letter written by Jawaharlal Nehru, Part 1, 9th English, Unit 7 Pro Samachir Kalvi, prepared and presented by R. Manimaran. Hi students, how are you? So now let me see about the author. Jawaharlal Nehru, 14 November 1889. 27 May 1964 was the first Prime Minister of India and a central figure in Indian politics. Before and after independence, he emerged as an eminent leader of the Indian independence movement under the tutelage of Mahatma Gandhi and served India as a Prime Minister from its establishment as an Indian independent nation in 1947 until his death in 1964. He is considered to be the architect of the modern India nation state, sovereign, socialist, secular, anti-democratic republic. He was also known as Pandit Nehru, while many Indian children knew as Uncle Nehru, sometimes in the Chacha Nehru. Jawaharlal Nehru. So everybody knows who is Jawaharlal Nehru. Jawaharlal Nehru was a Prime Minister of India in our country. He was born in 14 November 1889 and died in May 27 and 64. He is one of the first Prime Minister of India and also central figure, which means he is one of the head of the our country, central figure. ஒரு தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மையப்புள்ளி அந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இனி இந்தியன் பாலிட்டிக்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் ஒரு கண்ட்ரி இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியும் சரி ஆஃப்டர் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலையாய பிரைம் மினிஸ்டர் அவர் இருந்திருக்கார் அப்படின்றது இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஹி எமர்ஜ்டு ஆஸ் எமினென்ட் லீடர். அதான் இவர் வந்து ஒரு மிகவும் தலைச்சிறந்த ஒரு தலைவராக இஸ் அ ஃபேமஸ்ட் அண்ட் ஆல்சோ இவர் ஒரு திறமையான ஒரு லீடராக இருந்திருக்காரு, ஒரு எமினென்ட் அப்படின்னு ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் அண்டர் த டியூட்டலேஜ் of Mahatma Gandhi. Tutelage, which means the word என்னன்னாக்க ஐ மீன் அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறது ஆலோசனை சொல்கிறது, அறிவுறுத்துதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டியூட்டிலைஜ் பண்ணுறது. ஸோ மகாத்மா காந்தியினுடைய டியூட்டிலைஜ் அந்த சொல்கிறது அவங்களுடைய அறிவுறுத்துதலின்படி இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து இவர் அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை வந்து இவர் செஞ்சுருக்காரு அப்படின்றது இஸ் இம்பார்ட்டண்ட் ஆஃப் இதில். அண்டு சேவ்ட் இந்தியன் ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் எ இண்டிபெண்ட் நேஷன்ஸ் இன் 1947. அதாவது 1947 ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு. ஸோ எவ்ரிபடி நோஸ் வெரி வெல். ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அதை சிறப்பாக வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு அன்டில் ஹிஸ் டெத் இன் 1964 May 27 அந்த இதில் வந்து இவர் வந்து தன்னுடைய இதை வந்து முடிச்சிட்டாங்க, வாழ்வை வந்து முடிச்சிட்டார். ஹீ இஸ் கன்சிடர்டு டு பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா நேஷன் ஸ்டேட். நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஸ்டேட்டை வந்து உருவாக்குறதுல வந்து இவருடைய பங்கு வந்து இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது சாவரின் சொல்லக்கூடாது. சாவரின் அப்படின்னாக்க ஒரு இறையாண்மை, பொதுவாக இறையாண்மையாக இருக்கக்கூடிய இறையாண்மை. அடுத்தது சோசியலிஸ்ட் காமன் ஃபார் ஆல் பீப்புள்ஸ், சம உடைமை. செக்குலர் இஸ் மீனிங் ரிலீஜன்ஸ், அதாவது இந்த மத சார்பற்று இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி. அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதாவது டெமோக்ராட்னா நமக்கு தெரியும் ஜனநாயகத்தை வந்து ஒரு நல்ல ஒரு குடியாட்சியாக அமைக்கிறதுக்கு அவருடைய இதெல்லாம் வந்து அவருடைய தலையாய ஒரு ஹெட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஹார்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே. ஹி வாஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பண்டிட் நேரு. எவ்ரிபடி நோஸ் வெரி வெல் ஜவஹர்லால் நேரு ஆஸ் பண்டிட் நேரு.
Then so many Indian children is called Uncle Nehru. So everybody Uncle Nehru, Chacha Nehru. Yes. தென் இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆத்தரை பற்றி இந்த லெசன் நமக்கு ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு ஒரு லெட்டர், அதாவது நிருபமாக தான் கொடுத்துருக்காங்க. லெட்டர்னால் நமக்கு நிருபம் அப்படின்னு தெரியும். நிருபம்னா அது தமிழ் எக்ஸாக்டான வேர்டு தான் நிருபம் அப்படின்றது. கடிதம் அப்படின்னு சொல்லுவோம். கடிதம், நிருபம் இது எல்லாமே இட்ஸ் சேம், ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நவ் லெட் வி see the glossary, about the glossary. Sermon, a ceremony in which a priest gives a talk on a religious or moral subject. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, செர்மனி அப்படின்னா தெரியும் நமக்கு, ஒரு இதை வந்து ப்ரீஸ்ட் பண்ணுறது. ஸோ அதாவது செர்மனி இன் விச் ப்ரீஸ்ட் கிவ்ஸ், ப்ரீஸ்ட் அது நான் ஃபஸ்ட் முன்னாடி ப்ரைஸ்ட்னு படிச்சிட்டேன், ஸோ ராங். ப்ரீஸ்ட்னா ப்ரீச் பண்ணுறது. ப்ரீச்னா அதாவது ப்ரீச்சர்னு சொல்லுவோம். பாஸ்டர், ஸ்பீக்கர் அந்த மாதிரி, அவங்க அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறது. அதுதான் ஒரு ரிலீஜியஸில் இப்போ நம்ம சர்ச்லாம் போயிட்டோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து செய்தி கொடுப்பாங்க, போதகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு இதுதான் சொல்கிறாங்க இங்கே செர்மோன் அப்படின்னு சொல்லிட்டு. செர்மோன். ஃபேசினேட்னா எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்ட், அதாவது கவரப்படுதல், கவர்ந்து இழுக்கிறது, அதை தான் ஃபேசினேட்னு சொல்கிறோம். டீட்னா என்னென்னா ஹேபிட், அதாவது ஒரு பிரேவ் ஆர் நோபல் ஆக்ட், ஒரு செயல். எந்த மாதிரி ஒரு பிரேவா, ஒரு நோபல்னா என்ன, ஒரு நோபலஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு செயல், அதை தான். ஸ்டார்விங் அப்படின்னா அட்ஜெக்டிவாக கொடுத்துருக்காங்க. சஃபரிங் ஆர் டையிங் ஃப்ரம் ஹங்கர், அதாவது சஃபரிங் ஆர் டையிங் ஃப்ரம் ஹங்கர் பசியால் வாடுறது, அதை தான் சொல்கிறாங்க பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ரஸ்ட் அப்படின்னாக்க கர்ன்ட் இன், இது பாருங்கள், இதை கவர்ன்ட்னு படிக்கக்கூடாது, கர்ன்ட் அந்த எல்லாம் கவர்ன்ட். சம்டைம்ஸ் கர்ன்ட் இன் an unfair and cruel way, prevented from having opportunities and freedoms. ஒடுக்கப்படுதல். ஒன் ஆஃப் த ஒரு சமூகத்தை மட்டும் என்ன பண்ணுவோம், ஒடுக்கி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இட்ஸ் அ டிஃபஷியனேட், அதை தான் சொல்கிறாங்க டிஃபஷியனேட், அதாவது அந்த மாதிரியான இருக்கக்கூடியது. சாக்ரெட், புனிதமானது. சாக்ரெட், செயின்ட்னு அந்த மாதிரி. சாக்ரெட்னா புனிதம். கன்சிடர்டு டு பி ஹோலி அண்ட் டிசர்விங் ரெஸ்பெக்ட், புனிதமான இருக்கிறது அந்த செய்கிறது. செரின், அமைதி, பீஸ்ஃபுல் அண்ட் காம். அன்ரஃபிள்ட், நாட் நர்வஸ், worried, usually despite a difficult situation. இதை வந்து இது பாருங்கள், சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, அந்த ப்ரொனன்சியேஷன். சுச்சுவேஷன் சொல்லவே கூடாது, சிச்சுவேஷன். ஓகேவா. அன்ரஃபுல்டுனா இது என்ன, அதாவது நர்வஸாக, அதாவது நாட் நர்வஸ் இல்லாத ஒரு நிலை, அதுனா ஒரீடு. ஓகேவா. கலக்கமுறாத ஒரு நிலையை அந்த மாதிரி சொல்கிறது, அதை தான் சொல்கிறாங்க இங்கே. இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் லெட் வி see the லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த லெட்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க பேஜ் நம்பரில் 177 பார்த்தீங்கன்னாக்க இந்த லெட்டரை பற்றின இது கொடுத்துருவாங்க. இட் வாஸ் த சம்மர். அவர் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க சம்மரில் எங்கே அப்படின்னாக்கா 1928 when ஜவஹர்லால் நேரு began writing letter to his young daughter. Jawaharlal Nehru writing to this letter his young daughter Indira Priyadarshini, her full name. Then who was in Missouri. You know this place is a famous place, Missouri, where it is located. Dehradun, Uttarakhand, Missouri. ரஸ்கின் பாண்ட் அடிக்கடி அவருடைய நாவல்களில், சிறுகதைகளில் இந்த ஊரை அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார். எஸ், இன் ஹிஸ் லெட்டர் ஹீ ஸ்பீக் டு ஹிஸ் டாட்டர் ஆன் a wide range of a topic including language, trade, history, geography, science, epic and evaluation.
When Indira was about to turn 13 in 1930, Nehru started sending her more detailed letters. These letters contained his understanding of the world, which he wanted to further important to his daughter. Even while he was in prison, he wanted to make sure that his child is not devoid of a father teaching. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்மரு 1928 ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு பிரிசன்னா கைதியாக இருக்கார் அவர். எங்கே அப்படின்னா டேராட்டூனில் இருக்கக்கூடிய அந்த மெசூரி அப்படின்ற அங்கே ஒரு ஜெயிலில் அவர் இருக்கார். அப்போ இருக்கும்போது தான் இந்திராவுக்கு வந்து இந்த லெட்டரை வந்து அவர் எழுதியிருக்காரு. இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது அவருடைய கடிதங்களில் அப்படின்னு எடுத்திங்கன்னா, லாங்குவேஜ் அதாவது மொழி, ட்ரேட் வியாபாரம், ஹிஸ்ட்ரி வரலாறுகள், ஜியாகிரபி புவியியல்கள், சயின்ஸ் அறிவியல், எப்பிக் காவியம் இலக்கியங்கள் காவியங்கள், எவல்யூஷனாக அந்த பரிணாமம் பற்றிய அந்த அதையெல்லாம் பரிணாமம் குறித்த இதெல்லாம் வந்து எவல்யூஷன் ஒரு மூவியே இருக்குது, ஹாலிவுட் மூவி, பரிணாம வளர்ச்சி அந்த இது. இந்திரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 வயசு 1930 நேரு ஸ்டார்டட் சென்டிங் ஹர் லெட்டர். அப்போயே வந்து அவர் இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் அவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு இந்திராவுக்கு. இந்த மாதிரியான லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தை இந்திரா வந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து ஒரு அமைஞ்சுது. ஃபர்தர் இம்பார்ட் டு ஹிஸ் டாட்டர் ஈவன் வைல் ஹி வாஸ் அ பிரிசன். அவர் கைதியாக இருக்கும்போது அவங்களுக்கு கிடைத்த ஒரு அந்த இது. ஹி வாண்டட் டு மேக் அ ஷூர் தட் ஹிஸ் child is not devoid of her father teaching. ஏன்னா அவங்க அப்பா வந்து அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க நினைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து அதுதான். ஓவர் த நெக்ஸ்ட் 4 years நேரு கண்டினியூஸ்லி ரோட் ஹிஸ் daughter from prison and his words are still inspiring. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாக இந்த மாதிரியான கடிதங்கள் வந்து எழுதப்பட்டு அவங்களுக்கு வந்து அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கடிதங்கள் வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதில் உள்ள வார்த்தைகள்லாம் இன்னமும் வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்றது இஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவங்க ஏன்னா சைல்டாக இருக்கும்போது இதை வந்து அவங்க இழந்துடக்கூடாது அப்படின்னு ஃபாதருடைய டீச்சிங் இழந்துடக்கூடாதுன்றதுக்காக எழுதப்பட்ட கடிதங்கள் அவைகள். The letters written by Nehru from the various prisons in British India to his daughter Indira were published in 1942 as a book called Glimpses of World History. It is a collection of 196 letters on world history. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நேருவால் எழுதப்பட்டு ரொம்ப ஒரு இருக்குது. வேரியஸ் பிரிசன்ஸ் பிரிட்டிஷ் இந்தியன் இருக்காங்களே அந்த காலகட்டங்களில் தான் அவர் எழுதியிருக்காரு அவங்க வந்து டாக்டர் இந்திராவுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 1942 வந்து ஒரு புக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. புக்கு கிளம்பஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றது, அதாவது உலக வரலாற்றை குறித்து அதை வந்து அந்தளவுக்கு ஒரு எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷனில் வந்து 196 லெட்டர் இருக்குது. அதாவது உலக வரலாற்றை குறித்து எழுதப்பட்ட அந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. பெரும்பாலும் அவர் வந்து எழுதுனா ரொம்ப தத்துவார்த்தமாகவும் அந்த அளவுக்கு எழுதக்கூடிய ஒரு இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நவ் லெட் வி see the letter. நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு மினிட்ஸ் நெருங்கிட்டு இருக்குது, அதனால் நம்ம லெட்டர்ஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் பிரிசன் நைனி October 26, 1913. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் எப்போ எழுதாரு பாருங்க, நவம்பர் 19 பர்த்டே. பட் ஆனால் வந்து அவங்க 26 வந்து ரைட் பண்ணியிருக்காங்க 1930 அந்த இதில் 1930 அக்டோபர் 25. ஏன்னா வந்து லெட்டர்ஸ் வந்து சென்ட் ஆகிறதுக்கு இப்போ நம்ம 1 வீக் 3 வீக் அந்த மாதிரிலாம் ஆகும் இல்லையா, அப்போ அவ்வளோ நாட்கள் ஆகிருக்குது. இந்திரா பிரியதர்ஷினிக்கு வந்து சென்ட்ரல் பிரிசன் நயனின்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் அங்கேருந்து ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ நவ் லெட் வி see the letter. My dear Indra, on your birthday you have been in the habit of receiving present and good wishes. அதாவது பார்த்தீங்கன்னாக்க என் அன்பு மகளே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஆன் யுவர் பர்த்டே, உன்னுடைய பர்த்டேக்கு வந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்து வந்துட்டுருக்கோம். ஹாவ் பீன் இன் ஹேபிட் ஆஃப் ரிசீவிங் ப்ரெசன்ட் அண்டு குட் விஷஸ். நிறைய வாழ்த்துக்களும் பரிசு பொருட்களும் வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது குட் விஷஸ் யூ வில் ஸ்டில் ஹாவ் இன் ஃபுல் மெஷர்.
அதாவது இந்த வாழ்த்துக்கள் ஃபுல் ஆஃப் எல்லாமே வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெஷர்ஸ் வாழ்த்துக்கள் வந்து உனக்கு நிறைய அந்த இருக்கும், நல்ல வாழ்த்துக்கள் அந்த பர்த்டேக்கு. பட்டு வாட் ப்ரெசன்ட் கேன் ஐ சென்ட் டு யூ ஃப்ரம் நைனி ப்ரிசன். ஆனால் இந்த பர்த்டேயில் இப்படிப்பட்ட வாழ்த்துக்கள்லாம் உனக்கு வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு ப்ரிசன் சிறை கைதியாக இங்கே இருக்கேன், நான் உனக்கு என்னால் என்ன பரிசு பொருளை உன்னால் அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு கொஸ்டினோட இந்த கடிதத்தை. மை ப்ரெசன்ட் கெனாட் பி வெரி மெட்டீரியல் ஆர் சாலிட். ஒரு மெட்டீரியல்ஸ் சாலிட்னாலும் நமக்கு தெரியும் மெட்டீரியல் நம்ம கையில். இப்போ வந்து நான் வந்து உனக்கு அனுப்பக்கூடிய இந்த கடிதம் வந்து ஒரு மெட்டீரியலாவோ ஒரு சாலிடாவோ ஒரு கையில் நீ வந்து எனி டைம் அந்த மாதிரி வச்சுக்கக்கூடியது கிடையாது. தே கேன் பி ஆஃப் த மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் திங்ஸ் தட் ஈவன் த ஹை வால்ஸ் ஆஃப் prison cannot stop. அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ அனுப்பக்கூடியது இருக்கு இல்லையா, இது வந்து உன்னுடைய மைண்ட், அதாவது மனதுக்கும் ஸ்பிரிட் உன்னுடைய ஆத்மாவுக்கும் எப்படி இருக்கும்னாக்க ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உனக்கு வந்து அந்த வலிமைப்படுத்துறதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இப்படி இந்த அனுப்பக்கூடிய இதை வந்து எந்த வகை உயர்ந்த சுவர்களாலையும் சரி எந்த வேறு யாராலையுமே வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இதை தான் நான் வந்து உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேரு வந்து எழுதியிருக்காரு. இன்னும் ஸ்வீட் ஹார்ட். இங்கே பாருங்கள், அவங்க இந்திரா பிரியதர்ஷினியை வந்து இப்படி தான் கூப்பிட்றாரு அவர், அன்பு மகளே என் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஸ்வீட் ஹார்ட் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். ஹவ் ஐ டிஸ்லைக் செர்மனைசிங். செர்மன் அப்படின்னாலே அதாவது இன்னொரு ஸ்பெல்லிங் இருக்குது, சி அந்த இது அது வேறு, நம்ம இதே க்ளோசரில் பார்த்தோம். என்ன செர்மனைசிங் அப்படின்னா இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறது. ஆனால் என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஐ டிஸ்லைக் செர்மனைசிங் அண்டு டோலிங் அவுட் குட் அட்வைஸ். எனக்கு வந்து என் அன்பு மகளே எனக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. அதே மாதிரி வந்து அதாவது சொல்கிறது, டோல்னாக்க அடுத்தவங்களுக்கு சொல்கிறது, நிறைய கருத்துக்களை வந்து நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கேட்காமலே வந்து நிறைய அட்வைஸ்களை அள்ளி அள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி அதான் டோலிங்னா அள்ளி விடுறது. அந்த மாதிரி is out, so there is a tolling out good advice. I have always thought that the best way to find what is right and what is not right, what should be done and what should be not be done, is not by giving a sermon but by talking and discussing, and out of discussion sometimes a little bit truth comes out. இங்கே பாருங்கள், சூப்பரான விஷயம் சொல்கிறாரு நேரு. இங்கே அதாவது என்ன அப்படின்னாக்க, நான் வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அட்வைஸ் பண்ணுறது, கதைகள் அள்ளி விடுறது, வாரி வாரி வழங்குறது, இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது சுத்தமாக. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, ஏன்னா அவங்களுக்குன்ட்டு ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் ஆல்வேஸ் தாட், நான் என்ன நினைக்கிறேன்னா, பெஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரைட்டு அண்ட் வாட் இஸ் நாட் ரைட்டு. அதாவது எது நல்லது எது கெட்டது அப்படின்றது கண்டிப்பாக என்ன அவங்கவுங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அதை வந்து ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணுறதுனால, நல்லா கவனிங்க, ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணுறதுனால இதை வந்து ஒருத்தங்களுக்கு கற்றுக் கொடுத்துட முடியாது. அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ ஒருத்தங்களுக்கு கற்றுக் கொடுத்துடவே முடியாது. இட்ஸ் நாட் அது வந்து ஒரு ரியலிஸ்டிக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற. ஷுட் நாட் பி டன், இட்ஸ் நாட் பி கிவிங் சர்மன். அதில் வந்து அதான் அந்த பிரசங்கம் பண்ணுறதுனால வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பட் பை டாக்கிங் அண்ட் டிஸ்கஸிங். அப்போ என்ன, இங்கே பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுறதுனாலையும் அண்டு அவுட் ஆஃப் டிஸ்கஸிங் சம்டைம்ஸ் இஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் ட்ரூத் கம்ஸ் அவுட். இப்போ நம்ம உட்காந்து நம்ம அவங்கள்ட்ட கருத்துக்களை பரிமாறும் போது அவங்கள்ட்ட பேசும்போது தான், ஸோ ஐ ஹாவ் அ லைக் மை டாக்கிங் வித் யூ அண்டு வி ஹாவ் அ டிஸ்கஸ்ட் கம்ஸ் அவுட். அப்போ தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஐ ஹவ் லைக்ட் மை டாக் வித் யூ அண்டு வி ஹாவ் டிஸ்கஸ்ட் மெனி திங்ஸ். ஆமாம், எனக்கு வந்து உன் கூட பேசுகிறதுனா ரொம்ப பிடிக்கும். டிஸ்கஸ் பண்ணுறது, நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறது அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். பட் த வேர்ல்டு இஸ் வைட். ஆனால் இந்த உலகம் அப்படின்றது பறந்து விரிந்து காணப்படுது. திஸ் வேர்ல்டு இஸ் வைட் அண்ட் பியாண்ட் அவுட் our world lay other wonderful and mysterious world. அதாவது இந்த உலகம் அப்படின்ட்டு ரொம்ப அழகானது, அழகுமயமானது, ரொம்ப புதிரானது, நிறைய விஷயங்களை வந்து தன்னகத்தே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த லெட்டரை நீங்கள் கற்றுக்கும் போது நிறைய விஷயங்களை ஸோ வி ஹாவ் டு லேர்ன்
a lot of informations from these letters. ஸோ நீங்கள் வந்து நல்ல இதை வந்து கவனிங்க. மிஸ்டரியஸ் வேர்ல்டு அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம அந்த உலகத்திலேருந்து கற்றுக்க முடியும் மகளே அப்படின்னு சொல்கிறாரு. தென் அது அப்போ அது மட்டும் இல்லைன்னா none of us need ever be bored or imagine that we have learned everything worth learning and become a very wise. அப்படி இல்லை, அதாவது நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து எதுவுமே வந்து போரான விஷயம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கக்கூடாது. கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ வி ஹாவ் லேர்ன் எவ்ரி திங் ஒர்த் லேர்னிங் அண்ட் பிகம் அ வெரி வைஸ் ரொம்ப ஞானத்தோட இதோட நம்ம வந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒன்றுமே இல்லை இந்த வேர்ல்டில் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க இதில். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த விஷயம் இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான் போடுவேன், செகண்ட் பார்ட் மட்டும். அதில் இந்த லெட்டரை நாம் கம்ப்ளீட் பண்ணலாம், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. வெரி ஷார்ட் லெட்டர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர். Do subscribe our channels English with Maran. Thank you. Bye bye.